டுடே பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், எஸ்கியூசி, ஷார்ட்டாக வந்து எஸ்கியூசி. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் குவாலிட்டி மீன்ஸ் த லெவல் ஆர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ப்ராடக்ட் விச் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல், மேன் பவர், மிஷின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பொருளை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம்னா அந்த பொருளோட அந்த ஸ்டாண்டர்ட், அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்டுடைய லெவல், சரிங்களா, அந்த அந்த அதோட லெவல் என்ன, சரிங்களா, அந்த ப்ராடக்டோட அந்த அந்த ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட் என்ன, அந்த மெட்டீரியல் அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி அது எவ்வளோ நாள் நமக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து, மேன் பவர், அந்த மேன் வந்து அந்த அந்த பொருளை தயாரிக்கிறத பொறுத்து, மிஷினை பொறுத்து, மிஷின் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பொறுத்து அது நல்ல குவாலிட்டியாக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. த குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஷூர் த குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஆல் அலாங் தம் ஃப்ரம் த அரைவல் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் த்ரூ ஈச் ஆஃப் த ப்ராசஸிங் டு த ஃபைனல் டெலிவரி ஆஃப் குட்ஸ். This technique is used in almost all production industries such as automobile, textile, electrical equipment, biscuits, bath soaps, chemicals, petroleum product, etc. அதாவது இந்த டெக்னிக்ஸ், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டிக்கல் கண்ட்ரோல்ன்ற டெக்னிக்ஸை எங்கெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு. ஸோ அந்த பொருள்லாம் எவ்வளோ தரமாக இருக்கா, அது வந்து எவ்வளோ நாளைக்கு வருது, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, பாத் சோப்ஸு, கெமிக்கல்ஸு, பெட்ரோலியம், இந்த மாதிரி ப்ராடக்டை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது the quality control meaning. The quality control is powerful techniques used to diagnose the lack quality in any the raw material process, machines, etc. It is essential that the end products should possess the quality that the consumer expect from the manufacturer. குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். எதுனா அந்த டயக்னஸ் ஆஃப் த லேக் ஆஃப் குவாலிட்டி இன் எனி அதர் ரா மெட்டீரியல்ஸ், ப்ராசஸ், மிஷின்ஸ், எக்ஸெட்ரா. அதாவது அந்த எதில் குறைபாடு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. மெட்டீரியலில் குறைபாடு இருக்கா, இல்லை நம்ம அந்த ப்ராசஸ் இப்போ தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸில் ஏதாவது குறைபாடு இருக்கா, சரியா, ஏதாவது தாமதம் எதனால் ஏற்படுது, மிஷினால் குறைபாடு இருக்கா, இந்த மாதிரி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் எசென்ஷியல் தட் என் ப்ராடக்ட் ஷுட் பொசஸ் த குவாலிட்டி தட் கன்சியூமர் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர். சரிங்களா. அது அந்த 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 ப்ராடக்டுடைய அந்த அதனுடைய குவாலிட்டி தான், அதுதான் இதனுடைய மெயின் தேவையே. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நமக்கு பயன்படுது. சரிங்களா. அடுத்தது இந்த காசஸ் வேரியேஷன். காசஸ் வேரியேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. தேர் ஆர் 2 காசஸ் ஆஃப் வேரியேஷன் விச் எஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ப்ராடக்ட். அதாவது அந்த நம்ம தயாரிக்கிற அந்த பொருளில் எந்த விதமான வேரியேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் காசஸ் ஆர் ரேண்டம் காசஸ், இன்னொன்று வந்து அசைனபிள் காசஸ். சரிங்களா. சான்ஸ் காசஸ் ஆர் ரேண்டம் காசஸ், இன்னொன்று வந்து என்னது அசைனபிள் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சான்ஸ் காசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். there are a small variation which are the natural and inherent in the manufacturing process. The variation occurring due to these causes is beyond the human control and cannot be prevented or eliminated under any circumstances. The minor causes which do not affect the quality of the product to an extent are called chance causes or random causes. For example, rain, floods, power cuts, etc. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதாவது நம்ம அந்த பொருளை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அதனால நமக்கு ஒரு சில அந்த பொருள் வந்து தயாரிக்கிறது தாமதமாகும், இல்லை ஒரு சில சப்போஸ் அந்த பொருளில் சின்ன சின்ன குறைபாடு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் வந்து சான்ஸ் காசஸ். அதாவது இது வந்து ஒரு இயல்பா, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பண்றதுல ஒரு சில இயற்கை சூழலால் ஏற்படுற ஒரு சில இதுவால இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் காசஸ் ரேண்டம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின், ஃப்ளூட்ஸ், பவர் கட்ஸ், இந்த மாதிரி இதுவால இப்போ ஒரு பொருளை ப்ராடக்ட் பண்ணும்போது டிலே ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ டிலே ஆகுதுன்னா திடீர்னு பவர் கட்டாக இருக்கலாம், அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம். இல்லை ஃப்ளூட்ஸ் வெள்ளம் வந்ததுனால கொஞ்சம் என்ன ஆகும், நமக்கு அந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகிறதுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வரலாம் மழையால். இந்த மாதிரி இதான் வந்து சான்ஸ் காசஸ். சரிங்களா. இது வந்து எதேச்சும் நடக்குது, இதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. சரிங்களா.
ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசைனபிள் காசஸ்ன்றது the second type variation which is present in any production process due to non-random causes. The assignable causes may occur in at any stage of the process, right from the arrival of the raw materials to the final delivery of the product. Some of the important factors assignable causes are defective raw materials, fault in machines, unkilled manpower, worn out tools, new operations, etc. அதாவது என்ன அப்படின்னா இந்த அசைனபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமான பிழைகள் வந்து ஏற்படும். இதில் எதனாலலாம் பிழை ஏற்படும், அதாவது அந்த பொருளில் வந்து தரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் வந்து சரியான ரா மெட்டீரியலாக இருக்காத போது, அந்த பொருளை தயாரிக்கிற மெட்டீரியல் வந்து சரியில்லை, இல்லை ஃபால்ட் இன் மெஷினில் தவறு ஏற்படும் போது, அன்கில்டு மேன் பவர் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து சரியாக வேலை செய்யாத, அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து அதாவது நல்ல ஸ்கில்லான மேன் பவர் இல்லாமல் ஒரு அன்ஸ்கில்டு மேன் பவர். சரிங்களா. அடுத்தது ஓன் அவுட் டூல்ஸ், அந்த டூல்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. நியூ ஆப்ரேஷன், ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, புது மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த ப்ராடக்ட் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூவாக புதுசாக ஏதாவது ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும்போது, அதாவது நியூ ஆப்ரேஷன், இந்த மாதிரி வந்து இதான் வந்து அசைனபிள் காசஸ்ன்றது. சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ராடக்ட் கண்ட்ரோல். The main objective in any production process is to control and maintain the satisfactory quality level of the manufactured product. This is done by process control. ஓகேங்களா. The process control the proportions of defective items in the production process is to be minimized, and it is achieved through the techniques of the control charts. Product control means that controlling the quality of the product by critical examination through the sampling inspections plans. The product control aims at a certain quality level to be guaranteed to the customer. அதாவது ப்ராடக்ட் கண்ட்ரோல், ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த பொருளை தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகே, அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல். அதுக்கு ப்ராடக்ட் கண்ட்ரோல், அந்த பொருளை வந்து கன்சியூமருக்கு வந்து ஒரு தரமான பொருளாக தரணும் அப்படின்றத வச்சு தான் அந்த ப்ராடக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it attempt to ensure that the product sold does not contain large number of defective items, that it is concerned with the classification raw material, semi finished goods or finished goods into acceptable or rejectable product. சரிங்களா. அதாவது ஒரு சில அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த சில சின்ன சின்ன அதாவது ஒரு பொருளை வந்து முழுசாக வந்து அதாவது முழுசாக ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஃபினிஷ்டு குட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் இல்லை ரிஜெக்டட், இது வந்து தேவையில்லாத பொருள், இது வந்து சரியான முறையில் ப்ராடக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் ஸோ எப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கண்ட்ரோல் சார்ட்ஸ். இன் இண்டஸ்ட்ரி தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு பி ஃபேஸ்டு, நேம்லி டு செக் வெதர் த ப்ராசஸ் இஸ் கன்ஃபார்மிங் டு இட்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவல், த இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் லெவல் அண்டு reduce the variability. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கண்ட்ரோல் சார்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா செக் வெதர் த ப்ராசஸ் கன்ஃபார்மிங் இன்டு ஸ்டாண்டர்ட் லெவல், அடுத்து இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் லெவல் அண்ட் ரிடியூஸ் த வேரியபிலிட்டி, அதாவது நம்மளுடைய அந்த வேரியேஷனை குறைக்கிறது. சரிங்களா. அந்த அந்த கண்ட்ரோல் சார்ட், அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி அந்த பொருளுடைய ஸ்டாண்டர்ட் லெவல், இப்போ ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, இல்லை மீடியமாக இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ட் கொடுக்குறாங்க, ஒரு 3 கொடுக்குறாங்க. அதில் இப்போ நம்ம அந்த பொருள் வந்து நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வரும்பொழுது அப்போ அதோட ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து நம்ம இந்த சார்ட்டை வச்சு கண்ட்ரோல் பிடிச்சிக்கலாம். அந்த சார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத அந்த சார்ட்டை வச்சு அந்த பொருளோட ஸ்டாண்டர்ட் லெவல் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி சப்போஸ் அந்த பொருள் வந்து தரம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிடியூஸ் த வேரியபிலிட்டி, அந்த பொருளுடைய தரத்தை வந்து வேரியபிள் ஆகாமல், அதாவது மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ரிடியூஸ் த வேரியபிள், அந்த வேரியேஷன், அதாவது முன்னாடி தயாரித்த பொருளுக்கும் அப்புறம் தயாரிக்கிற அந்த இதுக்கும் உள்ள வேரியபிலிட்டி குறைக்கணும் இல்லையா, அந்த சேஞ்சஸ் வந்து குறைக்கிறதுக்கு இந்த சார்ட் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, அடுத்தது the typical control charts consist of following 3 lines. அந்த எப்படி நம்ம அந்த சார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது. அந்த 3 லைனை வச்சு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் லைன் இண்டிகேட்ஸ் த டெசைர் ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் த ப்ராசஸ், அந்த பொருளுடைய ஸ்டாண்டர்ட் லெவலை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் அப்படின்னு சொல்ல சென்டர் லைன். அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து இண்டிகேட்ஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் த டாலரன்ஸ். அடுத்தது லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ஸ் த லோயர் லிமிட் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றது
அந்த பொருளுடைய வேரியேஷன் நிறைய இருக்கா. இப்போ திடீர்னு ரொம்ப லோவில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஹையில் போகும், அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டாகவே போயிட்டு இருக்கிறது. சரிங்களா? இன்க்ரீஸும் ஆகாம டிக்ரீஸும் ஆகாம ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் போகிறது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இப்போ இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசிஎல்னா அப்பர், சரிங்களா, சென்ட்ரல் லைன். அடுத்து எல்சிஎல் வந்து லோயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த சென்டரில் மிடில் தான் அதிகமாக இருந்திருக்கு அந்த பாயிண்ட்ஸ். அப்போனா அது ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலது ரொம்ப கம்மியாயிட்டு அதிகமாயிட்டு கம்மியாயிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த அந்த பொருளுடைய தரம் வந்து வேரியேஷன் ஆகுது நிறைய. சப்போஸ் சென்டர்லேயே வரும்போது என்ன ஆகுதுன்னா அதோட பொருளில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, முன்னாடி இருந்ததுக்கும் அடுத்தடுத்த வருஷத்துக்கோ அடுத்தடுத்த மாசத்துலயோ வந்து சேஞ்சஸ் அதிகமா இல்லை. அதனால அந்த பொருள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். திடீர்னு ஒரு மாசம் அதிகமாகிறது, திடீர்னு ஒரு மாசம் கம்மியாகிறது, அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இதை வச்சு இந்த சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பொருளோட தரத்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள். These charts may be applied to any quality characteristics that can be measured quantitatively. A quality characteristics which can be expressed in terms of numerical. அதாவது ஒரு பொருளோட குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை அந்த நியூமெரிக்கல்ல வந்து எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கு அது நியூமெரிக்கல்ல சொல்ல போறோம். சரிங்களா? அதுல ரெண்டு விதமான சார்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். வேல்யூ இஸ் கால்டு வேரியபிள். மெனி குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் த dimensions like length, width, temperature, tensile strength, etc. of a product are measurable and are expressed in a specific unit measurements. The variables of the continuous type of are regarded to follow normal probability law. For quality control of such data, there are two type of control charts used. அதாவது அந்த சார்ட்ஸ் வந்து டூ டைப் ஆன கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் ஃபார் மீன் எக்ஸ் பார், சார்ட்ஸ் ஃபார் ரேஞ்ச். சரிங்களா? அதாவது எக்ஸ் பாரை வச்சு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து ரேஞ்சை வச்சு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ரேஞ்சை வச்சு நம்ம சார்ட் போடுறது. அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட். முதல்ல வந்து எக்ஸ் பார் வச்சு எப்படி போறது அதுக்கான ஃபார்முலா பாருங்க. The procedure controlling x bar and r charts outlined below. First x bar வச்சு let x1 x2 x3 or x2 அவங்க கொடுத்திருக்க sample selected each contain n observation. அதாவது எத்தனை சாம்பிள் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. சரிங்களா? n சாம்பிள் கொடுக்குறாங்களா. calculate the mean for each samples. ஒவ்வொரு சாம்பிளுக்கும் முதல்ல என்ன பண்ணணும், அதோட மீன் கண்டுபிடிச்சணும். ஒவ்வொரு சாம்பிளோட மீன் அதான் x1 bar x2 bar. அப்புறம் அதுதான் பாருங்க சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ஐ, அதாவது எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணி, இதான் ஆவரேஜ் இல்லையா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எக்ஸ் பார் கண்டுபிடிச்சா அதான் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக ஃபைண்ட் த எக்ஸ் பார் ஹோல் பார். நல்லா கொஞ்சம் எக்ஸ் பார் ஹோல் பார் அப்படின்னு அர்த்தம்னா ஏற்கனவே ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அந்த ஆவரேஜுக்கு திரும்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து எக்ஸ் பார் ஹோல் பார் அப்படின்ட்டு, அதான் வந்து சாம்பிள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட். அதுக்கான ஃபார்முலா பாருங்க. எக்ஸ் பார் ஹோல் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பார். அதாவது எக்ஸ் பார் ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அதுக்கு அதை எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள் மீன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சார்ட். ஆர் சார்ட்னா ரேஞ்சை வச்சு போறது. ஸோ ஆர் சார்ட்டுக்கு வந்து பாருங்க எக்ஸ் மேக்ஸிமம் மைனஸ் எக்ஸ் மினிமம், அந்த மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூ வந்து இது பண்ணி போறது, அதுதான் வந்து ஆர் சார்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு R1, R2, R3 be the range of the n samples. The average range is given by R bar. R bar என்றது அதோட சாம்பிள். R bar equal to summation R by n. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா R bar கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1 when x bar and SD are given. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த x பாரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது ரெண்டும் கொடுத்தா எப்படி நம்ம யூசிஎல், அதாவது அப்பர் கண்ட்ரோலு லோயரு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த அப்பர் கண்ட்ரோல் லோயர் கண்ட்ரோல் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே பார்க்குறீங்க. அதே மாதிரி கேஸ் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலனா, எக்ஸ் பாரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலனா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூசிஎல் சிஎல் எல்சிஎல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். சரிங்களா? அவ்வளோதாம்மா. அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க the calculation control limits of x bar. ஸோ இந்த x பாரை கண்டுபிடிக்கிறதுல டூ டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு கண்ட்ரோல் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல. அடுத்தது calculation control limits R சார்ட். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து x பார் சார்ட். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது R சார்ட்டுக்கு டூ டிஃப்ரெண்ட், இதில் ரெண்டு கேஸ் இருக்கு. இதில் யூசிஎல் சிஎல் எல்சிஎல் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்து, இங்கே எஸ்டி வந்து கொடுத்தாங்கன்னா இங்கே எஸ்டிஆர் நாட் கிவன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? இது மட்டும் இன்னைக்கு போதும் கிளாஸ்.